தீபம் ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். 2024 குரு வக்கர பயிற்சி பலன்கள். கன்னிராசி அன்பர்களே, தற்பொழுது உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவானும் 6ஆம் இடத்தில் சனி பகவானும் 1-7 ராகு கேதுவும் சஞ்சரித்து வருகின்றனர். இந்த வேளையில் வருகின்ற 15-10-2024 முதல் 11-2-2025 வரையிலான 120 நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி உங்கள் ராசிக்கு குரு பகவான் 9ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார். இதனால் உங்கள் ராசிக்கு என்ன நடக்கப் போகிறது பார்ப்போம். உங்கள் ராசிக்கு 4-7 எனும் 2 கேந்திர ஸ்தானங்களுக்கு குரு பகவான் ஆதிபத்தியம் பெறுவதால் கேந்திராதிபத்திய தோஷத்திற்கு ஆளாகிறார். கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் வக்ரமடைந்தால் நன்மைகளை வாரி வழங்கும் என்பது ஜோதிட விதி. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான சுக்கிர பகவானின் ரிஷப ராசியில் பகை பெற்று வக்ரகதியில் சஞ்சரிக்க இருப்பதால் நேர்மறையில் 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது செய்ய முடியாத, கொடுக்க முடியாத நல்ல பலன்களை எதிர்மறையில் சஞ்சரிக்க போகும் இந்த வக்ர காலத்தில் நல்ல பலன்களை கொடுக்க போகிறார். நல்ல வகைகளை மட்டுமே செய்ய போகிறார் இந்த வக்ர குரு பகவான். 4-7 குரு 9இல் வக்ரம் பெற்று சஞ்சரிக்க இருப்பதால் தாயார் வழியிலும் வாழ்க்கை துணை வழியிலும் பாக்கியங்களையும் யோகங்களையும் அடைய பெறலாம். தாய் வழி சொத்துக்கள், வாழ்க்கை துணை வழி சொத்துக்கள் உங்களை தேடி வரும் காலமாக இந்த காலம் இருக்கலாம். சிலருக்கு குரு உபதேசம், தீட்சை பெறுவது நடக்கும். நீங்கள் தேடிக்கொண்டிருந்த நல்லவைகள் எல்லாம் இப்பொழுது உங்களை நாடி வரக்கூடிய காலம் இது. இதுவரை நீங்கள் செய்து வந்த வழிபாடு, பிரார்த்தனை, பூஜை, ஜபம் எல்லாவற்றுக்கும் சேர்த்து வட்டியும் முதலுமாக பலன் கிடைக்கும் காலம். ஏனெனில் குருவருளும் திருவருளும் ஒருங்கே அருள்பாலிக்கும் சமயம் இது. அதோடு உங்கள் ராசிக்கு 3-8 அஷ்டமாதிபதி தோஷம் பெற்ற செவ்வாய் பகவானுடைய மிருகசீட நட்சத்திரத்தில்தான் 15-10-2023 முதல் 1-12-2024 வரையிலான 48 நாட்களுக்கு வக்ரம் பெற்று சஞ்சரிக்க இருக்கிறார் குரு பகவான். இதனால் இதுவரை இருந்து வந்த இடையூறுகள், சச்சரவுகள், தொந்தரவுகள் எல்லாம் இனி இருந்த இடம் தெரியாமல் போகும். இனி அவ்வளவுதான், ஆட்டம் க்ளோஸ், இனி எழுந்திருக்கவே முடியாது என்று உங்களை ஏளனமாக பேசியவர்களும் உங்களை பற்றி தப்பு கணக்கு போட்டவர்களும் ஆச்சரியப்படும் வகையில் இந்த காலத்தில் விரைவான முன்னேற்றம் பெறுவீர்கள். நிலம், வீடு, வண்டி வாகன வகையில் திடீர் அதிர்ஷ்டம், ஆதாயம் உண்டாகும். விஐபிகள் அறிமுகம் கிடைக்கும். அதிகாரமிக்கவர்களின் ஆதரவு கிடைக்கும். நீங்கள் நினைத்த மாதிரி நல்லது நடக்கிறதோ இல்லையோ, ஆனால் நடப்பதெல்லாம் நல்லதாகவே இருக்கப் போகிறது. நாம் நினைத்ததெல்லாம் நம் வாழ்க்கையில் நடந்தால் அதுதான் நாம் செய்த பாக்கியம். வசதி வாய்ப்பு வேண்டுமென்று நினைப்பவர்களுக்கு வசதி வாய்ப்புகளையும், வாரிசு வேண்டுமென்று நினைப்பவர்களுக்கு வாரிசுகளையும், செல்வாக்கு உயர வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு செல்வாக்கையும் வழங்கப் போகிறார். உங்களுக்கு நல்லதை செய்ய வேண்டி குரு பகவான் எனும் நல்லவன் கூட கெட்டவனாக உருவெடுத்து நல்லது செய்ய போய் நல்லவனாகவும் இருக்க முடியாமல், அதே சமயத்தில் கெட்டவனாகவும் தொடர முடியாமல் திண்டாடுவதை பார்க்கையில் உங்கள் ராசிக்கு நல்லதை இப்படியும் கூட நடத்திடலாம் என்பதற்காக குரு பகவான் இந்த வக்ர காலத்தில் எப்படியெல்லாம் மாற வேண்டியிருக்கிறது பாருங்கள். கன்னிராசி அன்பர்களே, குரு வக்ர பயிற்சியின் அடுத்த 78 நாட்களுக்கான பலன்களை பகுதி 2 அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.